எனக்காக, எங்க காதலுக்காக நீங்க எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க. நாங்க ஒண்ணு சேர்றதுக்கும் நீங்க தான் நீ காரணமே. ஏற்கனவே நாங்க பேசிக்கிட்ட மாதிரி உங்களுக்கும் அர்ஜுன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு மீனாட்சி உதவி செய்வான்னு பார்த்தா, ஆனா இப்படி கேவலமா பிஹேவ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ கரண்ட்டை கட் பண்ணி தண்ணியை நிறுத்தி நினைக்கவே ரொம்ப அருவருப்பா இருக்க நீ. அண்ணி, அவ பண்ண காரியங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இது பாருங்க ஆனந்த், நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். அதுக்கு பதிலா எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ என்னோட சண்டை போடுறாளேன்னு நீங்க மீனாட்சி கிட்ட கோவமா நடந்துக்க வேணாம். மீனாட்சி கிட்ட அன்பா காதலா இருங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு கை ஓசை வராத ஆனந்த். அவ எப்படி வேணா இருந்துட்டு போறா. ஒரு கட்டத்துல அவளாவே மாறிடுவா. இத நான் ஏன் சொல்றேன்னா, உங்ககிட்ட மன வருத்தம் இருந்தா மூணாவது ஆளுக்கு அது வசதியா போயிடும் ஆனந்த். ஆனந்த், நான் சொல்றது புரியுதா? மீனாட்சியோட தாலி காணாம போன விஷயத்துல நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தலன்னு நட்சத்திரா சபையிலேயே சொன்னாலே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அத கேட்டு மேடம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு அது ரொம்ப உறுத்தலாவே இருக்கு. ஏற்கனவே அர்ஜுன் சார் கல்யாண விஷயத்துல உடைஞ்சு போயிருக்கிற மேடத்தை மேல மேல வருத்தப்பட வச்சிடாதீங்க ஆனந்த். உங்க அம்மாவுக்கு நீங்க செய்யற உதவி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான். எப்பவும் மீனாட்சி கூட சந்தோஷமா இருங்க. நல்ல வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்ல. அப்படி அமையறப்போ அதை இன்னும் சந்தோஷமா ஆக்கிக்கணும். சரியா? சரிங்க அண்ணி. என் புருஷனை தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்குறியா? இதுக்கு நான் என்ன பதிலடி கொடுக்கறேன்னு பாரு. மா, வா அர்ஜுன். மா, இப்பதான் வந்தீங்களா? ஆமாப்பா. சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வரேம்மா. அர்ஜுன், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. ஏன்பா ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா. அர்ஜுன், எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட மறைக்க கூடாது. நான் உன் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். பிரச்சனை எங்க? வீட்லயா இல்ல ஆபீஸ்லயா? அது வீட்லதாம்மா. என்ன பிரச்சனைப்பா? மா, மீனாட்சி வசு கிட்ட அடிக்கடி ரொம்ப பிரச்சனை பண்றாமா. இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குமா. ஆமா அர்ஜுன், நானும் கவனிச்சேன். ஏன் மீனாட்சி வசுவ ஒரு எதிரி மாதிரி பாக்குறா? வசுவோட முக்கியத்துவத்தை, அவ இந்த குடும்பத்துக்கு செஞ்ச நல்லத எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஆமாமா, இன்னைக்கு கூட ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு பெருசா பிரச்சனை பண்ணிட்டாமா. வசுவ ரொம்ப தாறுமாறா பேசிட்டாமா. என்னப்பா இது? நான் வீட்ல இல்லாத நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் வேற நடக்குதா? என்னப்பா நடந்துச்சு? ஆமாமா, ஈபியை நான் தான் கட் பண்ணேன், வாட்டர் லைனையும் கட் பண்ணேன், ஃபியூஸ் கேரியரையும் புடுங்கினேன். நான் தான் அந்த நோட்டையும் எழுதி வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? மீனாட்சி, நீயா நீயா இதெல்லாம் பண்ண? என்ன மீனாட்சி, என்ன நினைப்புல இதெல்லாம் பண்ண?
நீங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்காம ஓசியில குடியிருக்கீங்கன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண. மீனாட்சிக்காக வசு எவ்வளவோ பண்ணியிருக்காமா. பல நேரங்கள்ல அவளை விட்டு கொடுக்காம எவ்வளவோ பேசியிருக்கா. இன்னும் சொல்ல போனா மீனாட்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு காரணமே வசுதானம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டு மீனாட்சி இப்படி பண்றது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. நீங்க அவளை கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்குமா. இதெல்லாம் ரொம்ப தப்பு அர்ஜுன். வசு நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல வெல்விஷர்ப்பா. அவளுக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி யாரும் பேசுறதுக்கு நான் விடவே மாட்டேன்பா. அர்ஜுன், நீ போய் எல்லாரையும் வர சொல்லு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். அப்புறம் அர்ஜுன், வசுவும் மீனாட்சியும் கண்டிப்பா வரணும். சரிம்மா. வசு, எதுக்குமா எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க? தெரியலம்மா, மேடம் வந்தாதான் தெரியும். ஏண்டி இனியா, எதுக்குடி உன் மாமியார் எல்லாத்தையும் வர சொல்லிருக்கு? ஓ, ஊருக்கு போயிட்டு வரும்போது எல்லாருக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கும் போல இருக்கு. இந்த கட்சியில ஏதோ பொதுக்குழுன்னு வாங்கல, அந்த மாதிரி எல்லாருக்குமே அழைப்பு விட்டுருக்கு. ஒருவேளை விருந்து வைக்க போதோ என்னமோ. ஐயோ, இந்த பாரு, போடும்போது நல்லா இளங்கடாயா வெட்டி போட சொல்லு. பாட்டி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. முதல்ல அத்தை வரட்டும், என்னன்னு நம்ம கேப்போம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு நினைப்புதானா? ஆடி போடி, ஏனினா சாத்தி வைக்கணும், தீனினா தின்னு தீக்கணும்டி. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அம்மா பாட்டி, எனக்கு என்னமோ மீனாட்சி கொளுத்தி விட்ட தீ பத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனந்த், எதுக்கு இப்ப உங்க அம்மா எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க? என்னை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துட்டீங்களா? இந்த பாரு மீனாட்சி, சும்மா என்கிட்ட போட்டு வாங்காத. அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்லல. இல்ல, காரணம் இல்லாம அத்தை யாரையும் கூப்பிட மாட்டாங்க, அதுக்கு தான் கேட்டேன். ஆண்டி எதுக்கு இப்ப எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க? நம்ம ஆனந்த் மாமா கிட்ட லூஸ் ஸ்டாக் விடுற விஷயம் ஆண்டிக்கு தெரிஞ்சிருச்சோ? ஏன் அர்ஜுன் சார், மேடம் எதுக்காக எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? ஏன் உனக்கு இவ்வளவு அவசரம்? இல்ல, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க என்கிட்ட காட்டல இல்ல, அத பத்தி விசாரிக்க தான் கூப்பிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வசு எப்ப பார்த்தாலும் பெட்டியை பத்தி நினைப்பா? வேற வேலையே கிடையாதா? ஏண்டி, உன் மாமியாருக்கு என்ன பெரிய அந்தமான் காதலி படத்துல வர்ற சுஜாதான்னு நினைப்பா? வீல் சேரை தள்ளிக்கிட்டு போறதுக்கு இங்க யாரும் சிவாஜி சார்லாம் கிடையாது. பாரு எப்படி ஒரு லுக்க. ஐயோ பாட்டி, கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இங்க எதுக்கு வர சொல்லிருக்கேன்னு எல்லாரும் குழம்பி போயிருப்பீங்க. ஒரு குழப்பமும் இல்ல. ஊருக்கு போயிட்டு வந்த நீங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. நெஞ்சு நிறைய பாசத்தை வச்சிருந்தாலும் அதை என்ன அள்ளி பந்தியிலையா வைக்க முடியும்? 4 வார்த்தை சிரிச்சு பேசினாதானே நிறைவா இருக்கும். அதுக்காக தானே வர சொல்லிருக்கீங்க. வசு பாட்டி, அதெல்லாம் கிடையாது. ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி பேசி முடிவெடுக்கிறதுக்கு தான் உங்க எல்லாரையும் வர வச்சிருக்கேன். மேடம், நம்ம குடும்பத்துல அப்படி என்ன பிரச்சனை மேடம்? இனியா, என்ன அழகா எடுத்து கொடுக்கறா பாரு. அப்படியே அவ வாயிலேயே நங்குன்னு குத்தணும்டி. ஆமா பாட்டி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசாத வசு. எனக்கு எல்லாமே தெரியும். அர்ஜுன், மீனாட்சிக்கும் வசுவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய இப்ப தீத்தாகணும்.
ஐயோ மேடம், என்ன சொல்றீங்க? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே மேடம். மீனாட்சி இந்த குடும்பத்தோட மருமக, இனியா மருமகளாக போறவ. அதே மாதிரி வசுவையும் நம்ம குடும்பத்துல ஒருத்தியாதான் நான் பாக்குறேன். ஜேகேஆர் கம்பெனிக்காக இவ நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறா. பல நேரங்கள்ல நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற ஒருத்தியாவும் இருக்கா. அதையெல்லாம் நாம யாரும் மறந்துடவே கூடாது. அவளுக்கான மரியாதையை கொடுத்தே தீரணும். மேடம், அதெல்லாம் கரெக்டா நடக்குது மேடம். எனக்கு இந்த வீட்ல கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கிடைச்சிட்டே தான் இருக்கு மேடம். இப்ப நான் எதுக்காக இத உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்க எல்லாருக்கும் வசுவை பத்தி நல்லா புரியணும். குறிப்பா இந்த வீட்டு மருமக மீனாட்சிக்கு புரியணும். இல்ல அத்த, நான் மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னம்மா மீனாட்சி, கொஞ்சம் பொறுமையா இரு. உன் தரப்பு வாதத்தை அப்புறமா சொல்லலாம். நான் அப்பவே உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். முதலாளி அம்மாவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. நீ பார்த்து பேசு. அப்படியே வார்த்தை அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்க. பாட்டி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் சொன்ன அவ ஏன் வாய் மூடுறா? வசு பாட்டி, கொஞ்சம் அமைதியா இருங்க. குறுக்க குறுக்க பேசாதீங்க. சரிங்க முதலாளி அம்மா. இப்பெல்லாம் மீனாட்சி வசுந்தரா கிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்றா. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டு வசுவை அசிங்கப்படுத்துறா. என்ன ஆனந்த், போட்டு கொடுத்துட்டீங்களா? இதெல்லாம் கேள்விப்படுறப்போ என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கே இப்படி இருந்தா வசுவோட மனசு எவ்வளவு வருத்தப்படும். அந்த வேதனைய நான் போக்கி ஆகணும். இல்லன்னா நான் மனுஷியே இல்ல. வசு, மீனாட்சி நீ தங்கி இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு வாடகை கேட்டிருக்கா. கரண்டையும் தண்ணியும் கட் பண்ணிருக்கா. மேடம், அது சமாளிக்காத வசு. இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மேடம் நீங்க மன்னிப்பு அது இதுன்னெல்லாம் பேசிக்கிட்டு? மீனாட்சி கேட்டதுல தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல மேடம். இங்க பல பேருக்கு அந்த மாதிரி நினைப்பு இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் வெளியே சொல்லாம இருந்திருப்பாங்க. மீனாட்சி வெளியே சொல்லிட்டா, அவ்வளவுதான். இனி மாசம் மாசம் நான் வாடகைய கொடுத்துறேன். வசு, நீ எதுக்குமா வாடகை கொடுக்கணும்? நீ என்ன எங்களுக்கு வேற ஆளா? எங்க குடும்பத்துல நீ ஒருத்தி. அர்ஜுன் இன்னைக்கு ஒரு மனுஷனா மாறி இருக்கானா, அதுக்கு காரணமே நீதாமா. அத நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அதெல்லாம் பழைய கதை மேடம். இப்போ அது எதுக்கு? என்னம்மா நடிக்கிற ஆட்டக்காரி. இல்ல வசு, நீ வாடகை கொடுக்க தேவையே இல்ல. இது என்னோட ஆர்டர். இல்ல மேடம், வாடகை வேணான்னு சொல்றது உங்க பெரிய மனசு. ஆனா எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. நான் வாடகை கொடுத்தா எனக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கும். வசு, அம்மாவை எதிர்த்து பேசாத. இந்த வீட்ல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அம்மாவுக்கு நிறைய உரிமை இருக்கு. தயவு செஞ்சு சரின்னு ஒத்துக்கோ ப்ளீஸ். சாரி சார், அது நல்லா இருக்காது. உங்க வீட்டு மருமக அவங்களே வாடகை கேட்கும்போது இனிமே அதுல பூசி முழுக முடியாது. இதை இப்படியே விட்டுட்டா மறுபடியும் மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதனால இப்போல இருந்தே வாடகை கொடுக்கறது நல்லதுதான். வசு, வாடகையை பத்தி இனிமே உன்கிட்ட யாருமே கேட்காத மாதிரி நான் ஒரு ஏற்பாடு செஞ்சா அதை நீ ஒத்துக்குவியா? என்ன மேடம் சொல்றீங்க? உத்தமன், அது கொடுங்க. இத பாரு வசு, இது அவுட் ஹவுஸோட பத்திரம். இனிமே அவுட் ஹவுஸ் உனக்கு தான் சொந்தம். என்ன ஆனந்த் இது?
அம்மா ஒரு முடிவெடுத்தா அதுக்கு அப்பீலே கிடையாது மீனாட்சி. பாட்டி என்ன பாட்டி இது அநியாயமா இருக்கு? இந்த பாருடி, நாளைக்கே உன் மாமியாருக்கு சோத்துல விஷத்தை வச்சிரு. இல்லன்னா நாளைக்கு உனக்கு ஒரு பீத்த பாயும் பிஞ்சு போன செருப்பும் தான் மிஞ்சும். எல்லாத்தையும் அள்ளி இந்த ஆட்டக்காரிக்கு கொடுத்துரும். அதுக்கான தான பத்திரம் தாமா இது, வாங்கிக்கோ.